ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பாளி காய், அதாவது பழுக்காத காயை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து அந்த கார்டனில் இருந்த செடி, அதனால் காமிக்கிறேன். பால்சம் செடியும் அதில் ஒரு பூவும் பூத்துருந்துச்சு. இது வந்து பப்பாளி மரத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக பறிக்குது. இது எங்கள் வீட்டில் உள்ளது, எங்கள் அம்மா வீட்டில் உள்ளது. அங்கேருந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, இப்போ 2 காய் பறித்து, சரி பப்பாளி காயில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 காய் பறித்து அதில் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பப்பாளி பழம், பப்பாளி காய் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி காயில் வந்து அதிக அளவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. பப்பாளி காய், பப்பாளி பழம், பப்பாளி இலைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபீவர் டயத்துலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பப்பாளி இலையில் வந்து கஷாயம் வச்சு குடிக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பப்பாளி காயை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, க்ரில் பண்ண போகிறேன். அதாவது நல்லா சுட்டு எடுக்க போகிறேன். அடுப்பில் வந்து விறகடுப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து மழை பனி நேரம் அப்படிங்கிறதுனால விறகடுப்பு என்னால் யூஸ் பண்ண முடியல. சரி அப்படிங்கிறதுக்காக கேஸ்லேயே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, சுட்டு எடுத்துகிட்டேன். அதுக்கு வந்து ஒரு க்ரில் பேன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி பப்பாளி காயை நல்லா 4 பக்கமும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சுட்டு எடுத்துக்கணும். நல்ல கலர் மாறிடணும். இப்போ பச்சை கலரில் இருக்கிறது நம்ம க்ரில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகணும் அப்படின்னா, ஃபுல்லாகவே பிளாக் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சுட்டு எடுத்துக்கோங்க. விட்டமின் சி, விட்டமின் ஏ ரொம்ப அதிக அளவில் இருக்குது. பப்பாளி பழம், அதாவது பப்பாளி பழம் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கின் எல்லாமே நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பப்பாளியில் ஃபேஷியல் பண்ணுவாங்க. பப்பாயா நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. பப்பாளி காய், அதாவது இந்த ரெசிபி வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்தை விட பப்பாளி காயில் தான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ரெசிபி எடுக்காமல் மீதி எல்லாருமே தாராளமாக இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா அந்த பப்பாளி வந்து அந்த வேகிறப்ப நல்லா பேர்ன் ஆகும். நல்லா எரியிறப்ப அந்த கலர் எல்லாமே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்அப் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பச்சை கலர் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 பக்கம், அப்புறம் 6 பக்கமும் எடுத்துக்கோங்க. மேலே கீழே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பப்பாளி காய் இது எல்லாத்துலேயுமே இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்பாயா, பப்பாளி காய் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே எடுத்துக்கலாம் தாராளமாக. மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பப்பாளி காய், பப்பாளி பழம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க மட்டும் அதை எடுக்கக்கூடாது. மற்றபடி இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இது ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நீங்கள் இந்த மேலே இருக்கிற கருப்பை எல்லாத்தையுமே கையை வச்சு எடுத்தாலே போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி, அதாவது இந்த கருப்பை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த காய் ஃபுல்லாகவே கருப்பாக ஒட்டிக்கிடும். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி காயை இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தி இருந்துச்சுன்னா, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணியுமே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த தொலி எல்லாமே போயிடும். இந்த மாதிரி லைட்டாக எடுக்கவே போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீசஸாக எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கருப்பாக அந்த மாதிரி வந்து நல்லா பேர்ன் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு பப்பாளி, அதாவது காயையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி பழம் வந்து ஹைப்ரிட்டாக இருந்திருக்கு. இந்த காய் வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து சீட்ஸ் எதுவுமே இல்லை. இது நாட்டுக்காயாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து விதைகள் அதிகமாக இருக்கும். இது வந்து ஹைப்ரிட் பப்பாளி காயாக இருந்திருக்கு. சரி அப்படிங்கிறதுனால உள்ள விதைகள் எதுவுமே இல்லை. விதைகள் இருந்துச்சுன்னா விதைகளை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த குட்டி குட்டி
பீசஸாக கட் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிக்கிற மாதிரி நீட்டாக ஷேப்லனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கடுகு, வெங்காயம், தக்காளி எதுவுமே நான் சேர்க்கலை. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி, அதாவது பப்பாளி காயிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆனால் நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணலை, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சுருங்கிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தின்னமாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகு எடுத்திருக்கேன். மிளகையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மிளகை நல்லா தட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் பவுடராக ஆகினதுக்கப்புறமா ரொம்பவும் மையாக இருக்கக்கூடாது. அந்த பவுடர் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இது வந்து நல்லா முருக ஆரம்பிச்சிடும். இந்த பப்பாளி காய் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சுட்டு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெண்ணெயில் போட்ட உடனே 2 நிமிஷத்துலேயே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌன் கலரில் மாறும்ல, அந்த மாதிரி இதுவும் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறமா மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வத்தல் பொடி, உப்பு, மிளகு பொடி எல்லாமே சேர்ந்து இன்னும் நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். நம்ம போடும்போதே எண்ணெயிலேயே நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த காய் எதுவுமே நமக்கு வந்து பேனில் அடியில் ஒட்டாது. அதுக்காக தான் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து காய் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த காய் எல்லாமே ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு பப்பாளி காய் ஈஸியான மெத்தடில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை இருந்துச்சு. மல்லி இலையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மேலே எடுத்து கொஞ்சமாக தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா லெமன், ஒரு அரை லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி காய் இருந்துச்சுன்னா சும்மா கட் பண்ணி பொரிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.